வேளையிலே வேற ஒரு கூட்டத்துல இருந்து சொல்லுது, ஏண்டியக்கா நம்ம எல்லாரும் பொண்ணு வீட்டு சார்பா இவ்வளவு ஆட்கிழமை வந்திருக்கோம் அப்படிதானே? மாப்பிள்ள நிக்கிறாரு, மாப்பிள்ள பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, மாப்பிள்ள தோளை கொடை பிடிச்சிருக்காருல. ஆமா ஆமா, கட்டாயம் அவர் தோளை. அப்ப அவர் மாப்பிள்ள தோளை. ஆனா பேளப்பெட்டிக்காரின்னு ஒருத்தி உண்டுமே இந்த கூட்டத்துல நிக்கல பாரு. இந்த மாப்பிள்ளை கொடை எதுக்கு பிடிக்காங்க? மழை பெய்யும்னா மாப்பிள்ள தோரணையா இருக்கணும்ல, அதுக்குதான் கொடை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆமா, கருத்துப்படாது. இந்த பாருடி, ஆமா அந்த பேளப்பெட்டிக்காரியில நிக்கல பாரு. அவ ஒரு நேரம் சும்மா இருந்துக்கிட மாட்டா. அங்க ஓடுது, இங்க சாடுதும் மோரகட்ட அடியே. மாப்பிள்ளை கையில பேக் கொடுத்துருவா, உள்ள ஒண்ணு இருக்காது. அது அப்படி அவர் கக்கையில வச்சுக்குவாரு. எம்மா இங்க பாரு, என்ன இந்த கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை இருக்காரு, மாப்பிள்ளை தோழ இருக்கிறா, ஆனா பேளப்பெட்டிக்காரி இல்ல. ஆமா, அக்கா இல்ல, பேளப்பெட்டிக்காரி இல்ல. பேளப்பெட்டிக்காரி இல்ல, அங்க ஒரே பரசல் ஆகி போச்சு. சத்தம் நடக்கும்ல. என் அம்மையான ஆதிபராசக்தி மனதிலே நினைக்கிறாள், எண்ணுகிறாள் சர்வேஸ்வரா. ஆண்டவனை கரம் பிடிப்பதே பெரிய விஷயம். இப்ப அவ வரல இவ வரலன்னு கல்யாணத்தை நடத்த விடாம ஆக்கி விடுவா போல் இருக்க. தெரியலையே, அப்படி வேறட்டு தாலி கட்டணுமே எப்படியாவது. நேர் வந்து அதாவது மணவரையை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மணப்பெண் வந்த உடனே மணவரை அப்படி சுற்றி வந்து மாமன் சடங்கு எல்லாம் உண்டு. மாமன் சடங்கா? மாமனுக்கு ஏன் சடங்கு? மாப்பத்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. ஆமா, மாமன் கல்யாணம் பாங்க, ரெண்டு ஒண்ணுதான். அப்படியா? ஆமா, தாய் மாமன் வச்சு செய்வாங்களோ? ஆமா, சீர் செய்யணும்ல. ஆமா ஆமா, நல்லா செஞ்சாரு மாமா. வேற அதாவது மணவரையிலே அந்த பெண்ணை அமர்த்துவதற்கு முன்பாக ஒரு ரவுண்ட் அப்படி சுத்தி வந்து அம்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வராங்க. வேற சபையில ஒரு வணக்கம் சொல்லி தான் போய் மணவரையில இருக்கணும். உட்காரணும்ல. பெண்ணை அதுபோல் அழைத்து வரும்போது இந்த அம்மாக்கு மேலெல்லாம் வேர்க்குது. ஏன்னா பேளப்பெட்டிக்காரி இல்ல, அரிசி பெட்டிக்காரியில அங்க ஒரே அரசல் பரத்துல ஒரே சத்தம், ஒரு ஆளும் இல்ல அப்படின்னு அங்க ஒரே அரசல் பரத்துல சந்தம். ஆமா, என் அம்மையான அதிபரா சக்தியானவன் நினைக்கிறாள். என்ன யார் நினைக்கிறாள்? திருமாங்கிலும் ஏறுவதற்கு முன்பே சிவன் நம்மை விட்டு போய் விடுவார் போல் இருக்கிறது. ஆமா, விட்டுட்டு போனாலும் பெறுவார் போலுக்கு. இந்த பெண்கள்லாம் இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பார்வையே சரியில்லை. ஆண்டவனோ ஆதிசக்தியை பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய எண்ணத்தையும் செயலையும் அறிந்தவன் அல்லவா ஈசன். நிச்சயமா. எப்படியோ ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆமா, சிவபெருமான் சிவசக்தி பார்த்து கொண்டிருந்தார். அந்த வேளையில் என் அம்மையான ஆதிபரா சக்தியானவள் பிரம்மபீடமானதிலே தென்மொழி அமர்ந்தாளே. பார்வதிய மேனி எல்லாம் பரபரன வேர்த்திடுமா, இன்னல திருவேர்வை மேனியிலே சிந்திடவே, பூமியிலே விட்டாலும் பாதாளம் தாங்காதே, ஆகாயத்தில் விட்டாலும் ஆகாயம் தாங்காதே, கடலிலே விட்டாலும் கடலேடும் தாங்காதே, பிரம்மபீடத்திலே மகாதேவ தூண்டுவாரா, பிரம்மபீட ஆனதிலே பிரம்மசக்தி உருவளர உடல் வளர உச்சமுகந்தான் வளரே, ஆளுகை பிரமரல கட்டழகி பிரம்மசக்தி 7 சக்திகளை அவள் ஏந்தலையால் பிரம்மசக்தி அம்மை வந்து பிறந்தாளே. கனல நிறத்தழகி ஆர்வலால் பிரம்மசக்தி ஓடியா, 7 சக்தி ஏந்தலையால் பிரம்மசக்தி பிரம்மலோகம் ஆண்டிருந்த பிரம்மசக்தி வாராளே, வயர்வே குறவையிட பூவை பிரம்மசக்தி வாராளே, ஆதி சிவன் அருளாலே அம்மை பிரம்மசக்தி வந்து தோன்றினார்.